வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகிற செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கைகளை போகாமல் இது மாதிரி பரிகாரங்கள் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்க போகிறோம். எப்படி நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய ராசிக்கு இது மாதிரி கோச்சார அமைப்புகளாக எது மாதிரி ஒரு கர்ம தாக்கத்தை கொடுக்குறாங்க, கர்ம பலனை கொடுக்க போகிறாங்க, சாதகமான பலன்கள் எப்படி இருக்குது, சாதகமற்ற பலன்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம ரிஷபராசிக்கு துல்லியமாக மிகைப்படுத்தாமல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அற்புதமான ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடங்கிற திருமணஸ்தானம், பங்குதார ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், புதிய ஒரு தொடர்புகளை உண்டாக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார். 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அருமை. ஸோ பாக்கியங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் நிறைவாக வரக்கூடிய அமைப்புகள். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்த்து ஒன்றுமே லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராகு பாருங்க 10ஆம் இடத்தில் இருக்கிறார், கேது 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இது எந்தவித மாற்றமும் நமக்கு செப்டம்பர் மாதம் நமக்கு வரப்போறதில்லை. பட் மற்ற கிரகங்கள் ஆகிய சுக்கிரன்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, சுக்கிரன் தான் ராசி அதிபதியாக இருந்து மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா மாதம் ஸ்டார்டிங்லேயே அவர் துலாமுக்கு போகிறார். துலாமுங்கிறது என்னன்னா 6ஆம் இடம். அவருடைய 6ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பலம் பெறுகிறார். என்னதான் ஆட்சி பலம் பெற்றாலும் 6ஆம் இடம்ங்கிறப்போ என்ன ஆகும்னா சில மாறுதல்களை கொடுக்கும், சில நோய் உபாதைகளை கொடுக்கும், சம் ஃபினான்ஷியல் கடன்களை கொடுக்கும். அதே மாதிரி சில குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வம்பு வழக்குகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் பார்வையில் இல்லாமல் பாவத்துவமாக இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு பாதிப்புகள் இல்லாமல் ஏதோ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்கள் இருந்தாலும் பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய அமைப்புகளை என்னால் செய்ய முடியுது. நம்ம வெளிநாடு வெளிமாநிலத்தை சம்மந்தப்படக்கூடிய சில தொழில்கள், வேலை மாற்றங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வருது. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி புதன், சூரியன், கேது எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற படிப்பு விஷயங்கள், இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், அது மாதிரி விஷயத்தில் சில ஆக்டிவிட்டீஸ் சில முயற்சிகள், சில பலன்கள், சில மெனக்கெடுதல்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சூரியனோட பயிற்சி பாருங்க, மாதத்தின் செகண்ட்ல நடக்கக்கூடிய அமைப்புகள் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக வருகிறது. ஸோ இது பாருங்க ஓரளவுக்கு நல்ல. இப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு எப்படி ராசியை தூக்கி நிறுத்துறாரோ அதே மாதிரி மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்கிறார்கள். இதனால என்ன வருகிறது அப்படின்னா, நமக்கு தொழில் மேம்பாடுகள் நன்றாக இருக்கிறது. தொழிலில் ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு, நிறைய முயற்சிகள் செய்தாலும் பலன்கள் குறைவாக தான் இருக்குதுங்கிற மாதிரி அமைப்புகள் இருந்ததெல்லாம் படிப்படியாக சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்க பார்ப்பீங்க. சில பெனிஃபிட்ஸு, ரிசல்ட்ஸ் எல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு தெரியும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு ஒரு அமையறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஸ் மூலமாக சில பிரச்சனைகள், கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் போயிட்டுருக்குது, அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தணியக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பிரச்சனைகள் தணியக்கூடிய அமைப்புகள், யார் ஒரு ஹாஸ்டைலான ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக இருந்தார்களோ அவரெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய பிரச்சனைகள், விலகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் வருது. ஸோ இது ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் வருது. எடுத்து வரக்கூடிய ஒரு நவம்பர், டிசம்பர், அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக வருகிறதுங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது, கான்ட்ராக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிஸ்னஸில் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு புதிய தொடர்பு கிடைக்கிறது,
லாபங்கள் வருவது, வரவேண்டிய பணம் நம்ம நாள் நிற்குன்னு இருக்கிற பணம்லாம் கொஞ்சம் டக்குன்னு வருது. அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வந்து ராசி அதிபதியே கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறனால வருதுங்க. இதுக்கு முன்னாடி ராசி அதிபதி சனி பாதிப்பு, செவ்வாய் பாதிப்பால் நம்ம பாதிக்கப்பட்டு இந்த மாதத்தின் முதல் வாரத்திலிருந்து ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து போன மாசத்துல பட்ட கஷ்டங்கள்லேருந்து, அதாவது ஆகஸ்ட் மாதம் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக வந்து மீண்டு வந்து சில நன்மைகளை பிறக்கக்கூடிய பணம், வரவேண்டிய பணங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு ரிசீவ் ஆகி பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை தொழிலில் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது, அதே சமயத்தில் பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து நல்லா வரக்கூடியது, மாணவர்களுக்கு வந்து நல்லா படிப்பில் வந்து நல்லா கெட்டிக்காரத்தனமாக படிக்கக்கூடியது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு நல்லா ரிசல்ட் வர்றது, அதே மாதிரி இந்த கல்யாணம் அது மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் வருவது, கான்ட்ராக்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி சில கான்ட்ராக்ட்ஸில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு வருவது, இது மாதிரி பல நன்மையான ஒரு பயிற்சிகள் நன்மையான ஒரு பலன்கள் இருந்தாலும் இந்த ராகு கேதுகள் 10க்கு எதில் இருக்கிறனால அப்பப்போ சில இடைஞ்சல்களும் ப்ரெஷர்களும் ஸ்ட்ரெஸ்ஸுகளும் சில வேரியபிள்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே ஆன்சர் கிடைக்காத சில அமைப்புகளும் தான் போய் கொண்டு இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போகும்பொழுது இந்த டிசம்பர் மாதத்துக்கு மேலே ஆகக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நன்மையான ஒரு அமைப்பு வரும். அதுக்கு வேணுங்கிற சில காரியங்கள் செப்டம்பர் மாதமே நடக்கும் என்பதுதான் உண்மை. இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய நட்சத்திரம் வந்து மிருகசீரட நட்சத்திரமா, ரோகிணி நட்சத்திரமா, கிருத்திக நட்சத்திரமா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, தசநாதன் என்ன, புக்திநாதன் என்ன, பெஸ்ட் இஸ் ஒர்ஸ்ட், 8 கம்மாள் ஒர்ஸ்ட்டு முடிஞ்சிருச்சா, எது மாதிரி ஒரு டிரான்சிஷனரி பீரியடில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ ஹெல்த் பிரச்சனையாக இருக்கா, அல்லது ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கா, அல்லது ரிலேஷன்ஷிப்பா, வேலையா, தொழிலா, எது மாதிரி பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், எப்போ எது எப்படி சால்வ் ஆகுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளாகிய இந்த பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையோட திட்டங்களை மாற்றி அமைத்து நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமைத்து கொண்டே ஆனால் அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்ப துன்பங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் நம்ம இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு வரும், சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகாத தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஃபார்ச்சுனேட்டான தொழில் வேறையாக இருக்கும், துறை வேறையாக இருக்கும், ஆனால் இதில் வந்து முட்டி மோதிட்டு இருப்பாங்க. அல்லது சில பேர்த்துக்கு பண்ணுற தொழில் கரெக்டு தான், ஆனால் எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு சில மாறுதல்கள் செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள், கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் அது மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் அது 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டே ஆனால் அந்த 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக உங்கள் கர்மாவை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு நம்மளோட ஒரு செயலும் நாம் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது, சரியான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.